வெல்கம் டு ஓரோ சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ கூட்டு தாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்பவும் நீங்கள் இதே மெத்தடில் தான் செய்வீங்க. அவ்வளவு டேஸ்ட்டாகவும் அவ்வளவு சூப்பராகவும் இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு கழுவி வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூ க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி மோரில் தண்ணியில் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்படி ஊற வைக்கிறதுனால கொஞ்சம் துவர்ப்பு கம்மியாகும். நம்ம இது வேக வச்சு தண்ணியெல்லாம் கீழே தேவையில்லை. இப்படியே ஊற வச்சுட்டு நம்ம பொரியலாகவும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் கூட்டு செய்ய போகிறேன். இதை கல்லுப்பு மோரில் 1 மணி நேரம் ஊற வச்சதை கழுவி வச்ச பாசிப்பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு பூ வேகிற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மேலே நான் ஒரு 2 தக்காளி முழுசாக சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிக்கும் போது இந்த தக்காளி எடுத்து போட்டு தாளித்தோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும். அதனால் இப்போ இது ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் முழுசாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். கரம் மசாலா ஃப்ளேவருக்காக தான், வேணான்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். வேக வச்ச தக்காளியை தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பெண் குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறையாவது நீங்கள் வாழைப்பூ உணவில் சேர்த்துக்கினீங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வர்ற இடுப்பு வலி, வயிறு வலியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம எடுத்து வச்ச உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை ஒரு கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி மசிச்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த மசாலா கூட. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். பச்சை வாசனை மசாலாவில் இருக்கிறதெல்லாம் போகட்டும். இப்போ வாழைப்பூவும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு, கொலையே வெந்துருச்சு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு, வாழைப்பூ சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா கெட்டியாக வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுருக்கிறேன். இந்த பதத்துக்கு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா தளன்னு கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த வாழைப்பூவில் நல்லா கொஞ்சம் உப்பு பிடிக்கும், உப்பு காரம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கினா நம்மளுக்கு சுவையான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஹெல்த்தியான டேஸ்டான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.